அப்பா நானும் குளிக்கிறேன்ப்பா. வா இப்படி வா. மாடு வாங்க தள்ளி வா. மா டக்குனு வாமா ப்ளீஸ். ஏய் தண்ணி வாங்குற மாடு இருக்குது அதுக்குள்ளே வர. மணியெல்லாம் நம்பி சமைக்க வந்தான்னா நான் தான் போகணும். சமைக்கிறது முக்கியமா குளிக்கிறது முக்கியமா? கொஞ்ச நேரம் அலும்பு பண்ற நீ. அம்மா பாரு இந்த மாதிரி சுள்ளே இறங்குறதுச்சுன்னா நம்ம அப்போ சமைச்சுருக்கலாம். போ அது பிடிச்சி போவேன். இரு ஹோலை வைக்கிறேன். இந்த பாட்டில வச்சிரு. அப்படியா? நான் போய் குளிக்க போறேன். அடுத்த டைம் உன்னை நம்பி சமைக்கிறக்கே வரமாட்டேன்டி வேதியோய். சரியோ மகளை இருக்குது உனக்கு. இரு இனி சமைக்கலாம்னு எதாவது சொல்லு. உள்ள இறங்கி குளிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா வெளியில நின்று எல்லாத்தையும் குளிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் பாருமா. வேகிறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. உனக்கு தண்ணி கொதிக்கணும், வேகணும். அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் விளையாடலாம். வாமா. இது என்ன போய் விளையாடுறது? அப்புறம் அரிசியும் பருப்பு கருகுன சோறு தான். அரிசி பருப்பே இல்லை. அரிசி பருப்பு தான். அரிசி பருப்பா சாப்பிடாத, நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பத்திரத்துல செஞ்சு விளையாண்டுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியா? நாங்களாம் சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் உட்காந்து சமைச்சு விளையாடுவோம். நல்லா இருக்கும். இப்பெல்லாம் பெரிய பெரிய வீடு வந்துருச்சு. இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது. எல்லா அப்பார்ட்மெண்ட்டு, சைக்கிளு, அப்புறம் வாலிபாலு, அது இது அப்படின்னு போயாச்சு. இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்பெல்லாம் இல்லை. முதல்ல இப்படி விளையாடுவீங்க. இப்போ நம்மளுக்கு நீங்க தான் இப்ப எல்லாம் விளையாட விடவே மாட்டேன். அங்கே எங்கே பாப்பா மொட்டை மாடியில் போய் எங்கே பாப்பா கிச்சன் விளையாட்டு விளையாட முடியும்? இதாவது இடம் சௌரியமா இருக்குது, அதனால நம்ம இங்கே விளையாடுவோம். நிறைய பேர் இங்கே தான் விளையாடுவாங்க. சோறு தருவீங்களா? அப்பா நீங்க வாங்க. சோறாகுது லைவ் பார்த்துக்கிறவங்க லைக் போடுங்க.